பின்னோக்கி நகரத் துவங்கினார். கீழே கிடந்த உடல்களிலும் போரிட்டு கொண்டிருந்த மற்றவர்களின் இடையேயும் மகீரனை பின்வாங்குமாறு நகர்த்தினார். மலையின் விளிம்பை நெருங்கியதும் வீச்சின் வேகத்தை குறைத்த வைகலான் வாள்வீச்சின் ஆற்றலை அதிகரித்தார். ஒவ்வொரு முறை வைகலானின் வாளை தாக்கிய போதும் மகீரன் பின்னோக்கி நகர வேண்டியிருந்தது. மலையின் விளிம்பை நோக்கி தன்னை நகர்த்துவதை தாமதமாக உணர்ந்த மகீரன் வளைந்து விலக முற்பட்ட போது வைகலான் முன்னேறி தனது வேகத்தையும் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த மகீரன் பதட்டமடைந்தான். இடப்புறமும் வலப்புறமுமாய் வாளை வீசிய வைகலான் வாளை சுழற்றி மகீரனின் தலையில் அடிக்க மகீரன் தனது வாளை உயர்த்தி வைகலானின் வாளை தாக்கிய போது முன்னேறிய வைகலான் மகீரனை வெறுப்புடன் எட்டி உதைத்தார். 4-5 அடிகள் பின்னே சென்று விழுந்த மகீரன் பதறி எழுகையில் வைகலனின் வாள் மகீரனின் நெஞ்சை ஊடுருவி இறங்கியது. ஆதவனும் நிலவனும் நெருங்கியும் விலகியும் போரிட்டு கொண்டிருக்க வாள்வீச்சினால் இவனை வெல்ல முடியாது, இணையான வீரனாக இருக்கிறான் என்றெண்ணிய ஆதவன் ஏமாற்றியே முடிக்க வேண்டும் என்பதை பட்டறிவால் உணர்ந்தான். 2 குறுவாட்களை ஏந்தி போரிடுபவனுடன் நீள்வாளுடன் போரிடுபவன் உடலுக்கு அருகாமையில் தனது வாளை வைத்துக் கொள்வது அவசியம். ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி தாக்கும் 2 வாட்களை சமாளிக்கும் முறை அதுவே. நிலவனை ஏமாற்ற முடிவு செய்ததும் ஆதவன் தனது வாளை வலதுபுறத்தில் இருந்து இடதுபுறத்தை நோக்கி அரைவட்ட வடிவில் வீசினான். ஆதவனின் வாள் அவனது உடலை விட்டு முழுவதும் விலகி செல்ல அந்த கணத்திற்காக காத்திருந்த நிலவன் ஆதவனின் உடலை நோக்கி முன்னேறினான். வாள் உடலை விட்டு விலகி சென்ற கணத்திலேயே கைப்பிடியை சுழற்றிய ஆதவன் தனது வாளை மீண்டும் அரைவட்டத்தில் கொண்டு வராமல் அப்படியே வாளின் முனையை உள்நோக்கி மடக்கி நிலவனின் உடலை நோக்கி பின்னோக்கி சொருகினான். வலக்கையின் வாளை ஆதவனின் கழுத்தில் பாய்ச்ச ஊடுருவிய நிலவன் இறுதி கணத்தில் வயிற்றை நோக்கி வரும் வாளை கண்டான். கனப்பொழுதில் உடலை திருப்பிக் கொண்டு தனது வலது கையின் வாளினால் ஆதவனின் வாளை உடலிலிருந்து விலக்கினான். அதே கணத்தில் நிலவனின் இடது கையின் வாள் ஆதவனின் பின்கழுத்தில் நுழைந்து முன்புறம் வெளிவந்தது. ஆதவன் நிலவனை பார்த்தவாறு முகத்தில் புன்னகையுடன் மெதுவாக சரிந்தான். இனம் புரியாத சோகம் நெஞ்சை தாக்க நிலவன் போரிட்டு கொண்டிருந்த வைகலானை நோக்கி மெதுவாக நடந்தான். மகீரனின் நெஞ்சிலிருந்து வாளை உருவிக்கொண்டு பதட்டத்துடன் திரும்பிய வைகலான் நிலவன் தன்னை நோக்கி நடந்து வருவதை கண்டான். ஆதவன் விழுந்து கிடப்பதையும் நிலவன் தளர்ந்திருப்பதையும் கண்டதும் புரிந்து கொண்டான்.